وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரின மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தின் இரவு வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து அதில் முதல் தினத்தின் நோன்பை நிறைவு செய்துவிட்டு இரண்டாம் தினத்தின் துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழாக சில தகவல்களை நாம் அறியவிருக்கிறோம். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம், இந்த ரமலான் மாதம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் ஒரு வருடத்தில் 1 மாத காலத்தை இறையச்ச பயிற்சிக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மனிதனின் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி இறையச்சத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்தி ரமலானுக்கு பிந்தைய நாட்களை ஒரு மாற்றத்திற்குரிய நாட்களாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் இறைவன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் இந்த ரமலானில் மாற்றத்தை பெற வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை தருவதற்கான வழிமுறைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற வழியில் வரலாறை அறிந்து கொள்வது மிக முக்கியமான வழிமுறையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் நன்மையை நோக்கி விரைய நினைக்கிறார் என்றால், தீமைகளிலிருந்து விலகி நிற்க நினைக்கிறார் என்றால், இஸ்லாத்தினுடைய தன்னுடைய தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறார் என்றால், அதற்கு இந்த ரமலான் மாதத்தை ஒரு பயிற்சியாக ஆக்குவதற்கு விரும்புகிறார் என்றால் அவர் அறிந்து கொள்ள வேண்டியது வரலாறு தான். ஏனென்றால் இந்த வரலாறை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், இந்த வரலாறுகளின் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்துகிறோம். நம்முடைய உள்ளம் என்பது இயற்கையாகவே பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நிலையாக இருக்காது. நாம ரமலான் மாதத்தை காலங்காலமாக அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மை கடந்து செல்கிறது. ஆனால் ரமலானில் நாம் கடைபிடிக்கின்ற இறையச்சம் ரமலானுக்கு பின்பு இருக்கிறதா என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்முடைய உள்ளத்திலிருந்து மங்க துவங்குகிறது. ஏனென்றால் மனிதனுடைய உள்ளம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது, பலவீனமாக, தடுமாறக்கூடியதாக, எந்த நேரத்திலும் பிறழக்கூடியதாக, எப்போது இது மாறும் என்று அந்த உள்ளத்தை பெற்றிருக்கின்ற மனிதனே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனமானதாகத்தான் உள்ளம் படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பலவீனமான உள்ளத்தை பலம் பொருந்தியதாக மாற்ற வேண்டும் என்றால், ஒரு நிலையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், நாம இறையச்சத்தை பெறுகிறோம் என்றால் அந்த இறையச்சம் நிலையாக இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்றால் அந்த வணக்க வழிபாடுகள் நிலையாக இருக்க வேண்டும். தீமைகளிலிருந்து விலகி நிற்கிறோம் என்றால் அந்த நிலை நம்மிடத்திலே நிலையாக இருக்க வேண்டும். அப்படி நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற இந்த உள்ளம் உறுதியானதாக இருக்க வேண்டும். உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு வரலாறில் தான் மருந்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதே போல திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தோம் என்றால் அதில் பெரும் பங்கு வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கும். நபிமார்களுடைய வரலாறுகள், நல்ல மக்களுடைய வரலாறுகள், சில தீயவர்களுடைய வரலாறு கூட சொல்லப்பட்டிருக்கும்.
நல்ல மக்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணங்களாக இருக்கிறது. கெட்டவர்களுடைய வரலாறு எல்லாம் நாம் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணங்களாக இருக்கிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிற இறைவன் இது எதற்காக என்ற காரணத்தை குறிப்பிடுகிற போது அல்பாப், இந்த வரலாறுகளை சிந்திப்பவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. அப்ப வரலாறு என்பது நமக்கு படிப்பினையாக, நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகின்ற மருந்தாக, நம்முடைய வாழ்க்கைக்கு அறிவுரையாக இருக்கிறது. வரலாறை கேட்கின்ற பொழுது அந்த வரலாறை ஒரு கதையை போல நாம் கடந்து விடக்கூடாது. அந்த வரலாறு நமக்கு என்ன அறிவுரையை வழங்குகிறது, என்ன பாடத்தை தருகிறது, என்ன படிப்பினையை தருகிறது, இதை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அந்த வரலாறு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் இடத்துல நபி தோழர்கள் வருவாங்க. சில நேரங்கள்ல அவர்களுடைய உள்ளம் கொஞ்சம் சஞ்சலப்படும். நபி தோழர்களுடைய உள்ளம் சற்றே சோர்வடையும். மனசோர்வோடு பலவீனப்பட்ட நிலையில எப்படி நாம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறோம் என்கின்ற கேள்விக்குறியோடு நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து பேசுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட மருந்து இந்த வரலாறு தான். ரசூலுல்லாஹ் இடத்துல ஹப்பாப் என்கின்ற ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா? அலா ததுல்லாஹலனா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாதா? நீங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக கையேந்தி துவா செய்து இறைவனுடைய உதவியை பெற்று தரக்கூடாதா? இந்த இஸ்லாத்தை நாங்க ஏற்றதற்காக, இந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிப்பதற்காக சொல்லில் அடங்காத துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோமே, எண்ணில் அடங்காத கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோமே, நோவினைக்குள்ளாக்கப்படுகின்றோமே, சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறோமே. இந்த நிலையில எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல கையேந்தி நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுதான் வரும், அவனையே நம்பி இருக்கிறோம் தானே என்று ரசூலுல்லாஹ்விடத்துல உள்ளங்கள் ஒரு சஞ்சலப்பட்ட நிலையில, ஒரு தடுமாறுகிற நிலையில, பலவீனப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது, கோரிக்கை வைக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு மருந்து கொடுக்கிறார்கள். என்ன மருந்து? இவர் ரொம்ப பலவீனமாக காட்சி அளிக்கிறார். கஷ்டம் வரதான் செய்யும், துன்பம் வரதான் செய்யும். ஆனால் இந்த துன்பத்தை இவர் அனுபவிக்கிற பொழுது, கஷ்டத்தை பார்க்கிற பொழுது இவருடைய உள்ளம் இவருக்கு ஒரு சோர்வை கொடுக்கிறது. அல்லாஹ்வை தான் நம்ம நம்பி இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏத்துட்டோம், அல்லாஹ் தான் ஒரே இறைவனுங்கிறோம், அல்லாஹ்வை நம்பாதவன்லாம் நல்லா இருக்கிறான், அல்லாஹ்வை நம்பின நாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்ப வரும்? எப்ப வந்து நம்மளை காப்பாத்தும்? தினந்தரம் சித்திரவதையா இருக்குதே, தினந்தரம் துன்பமா இருக்குதே, இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அவர் கேட்கின்ற கேள்வியிலிருந்து இவர் ஒரு சோர்வோடு காணப்படுகிறார் என்பதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு வரலாறை மருந்தாக கொடுக்கிறாங்க. என்ன வரலாறு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் நிறைய நபர்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றார்கள். உங்களுக்கு முன்பிருந்த சமூகத்திலே ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவினார் என்றால், அல்லாஹ்வை நம்பினார் என்றால், அவர் வீதியிலே அழைத்து வரப்படுவார். வீதியிலே அழைத்து வரப்பட்டு அவருக்காக ஒரு பெரும் குழி தோண்டப்படும். அந்த குழியிலே அவர் நிறுத்தப்படுவார். அவருடைய தலை உச்சந்தலையிலே ரம்பம் வைக்கப்படும், இரும்பாலான ரம்பம் வைக்கப்படும். அந்த ரம்பத்தை அவருடைய உடலில் செலுத்துவார்கள். அவருடைய உடல் 2 கூறுகளாக பிளந்து விழும். அந்த மனிதரை 2 பாதியாக வெட்டி வீழ்த்துவார்கள். இவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிக்கின்ற அந்த நேரத்தில் கூட அவர் இந்த மார்க்கத்தை விட்டு தடுமாறிவிட மாட்டார். அவருக்கு அப்ப தடுமாற்றம் வராது. அப்படியெல்லாம் கடைபிடிச்சாங்கல்ல, எவ்வளவு கஷ்டத்தை பார்த்தார்கள், எவ்வளவு துன்பத்தை பார்த்தாங்க. உடல் 2 கூறுகளாக கிழிக்கப்பட்ட பொழுது கூட இந்த மார்க்கத்தை விட்டு கொஞ்சமும் தடுமாற்றத்தை அவர் பெறாமல் உங்களுக்கு முன்பிருந்த மனிதர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மருந்தை கொடுக்கிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் சில மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவர் கொண்டு வரப்படுவார். இரும்பாலான சீப்புகள் உடம்பில் செலுத்தப்படும். சீப்புகள் பள்ளு பல்லாக அதை இரும்பால நெருப்புல காய்த்து அவருடைய உடம்புல செலுத்துவாங்க.
உடம்பில் செலுத்துகிற பொழுது அந்த இரும்பு சீப்பு அவருடைய சதையை கிழிக்கும், நரம்பை கிழிக்கும், அவருடைய நாடி நரம்பு உண்டாக ஆக்கும். இப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிக்கின்ற நேரத்தில் கூட அவர் இந்த மார்க்கத்தை விட்டு தடுமாற்றம் கொள்ளலையே, தடுமாறாம இருந்தார்களே, அவ்வளவு கஷ்டத்தை பார்த்த பொழுது தடுமாறாம இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இப்போது சந்திக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி வருங்கிறீங்க, எப்ப வரும்னு தெரியலையே, உதவியை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரக்கூடாதானே அவசரப்படுறீங்களே. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரலாறு பாடம் எடுக்கிறாங்க. ஏன் கொஞ்சம் சஞ்சலப்படுது, கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் கொள்ளுது, அல்லாஹ் உதவி வரும் உதவி வருகிறான், எப்ப வரும் என்று அவர்களுடைய ஈமான் பலவீனப்படுகிறது. பலவீனப்படுகிற இந்த ஈமானுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மருந்து வரலாறு தான். ரசூலுல்லாஹ் அதை கண்டறிந்து அந்த வரலாறை அருமருந்தாக அவருடைய உள்ளத்திற்கு பூசுகிறார்கள். அந்த உள்ளம் இந்த இஸ்லாத்தை விட்டு எந்த நிலையிலையும் தடுமாறாத, நமக்கு பல முன்னுதாரணங்களை தந்த உள்ளங்களாக அவர்களுடைய உள்ளம் மாறி அமைந்தது. அப்ப நாம இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், நாம இன்றைக்கு ரமலான்ல இருக்கிறோம். இந்த ரமலான் கடந்து போன ரமலானை போன்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால், இந்த இஸ்லாத்தின் பால் நம்முடைய நிலை உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், தடுமாற்றம் கொள்ளாமல் தடமாறாமல் வணக்க வழிபாடுகளிலே, இறையச்சத்திலே, ஹராம் ஹலாலை பேணுவதிலே, இஸ்லாம் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களிலே, எல்லா விஷயத்திலையும் ஒரு உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்து வரலாறு தான் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய வரலாறு என்னவென்றால், ஏன்னா வரலாறு என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே கொட்டி கிடக்கிறது. 5 தினங்களிலே எல்லாவற்றையும் அறிந்துவிட முடியாது. மிக குறிப்பாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். அதுல நாம எதை தேர்ந்தெடுத்து பார்க்க போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப நமக்கு இப்ப அவசியமாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பற்றிய வரலாறு. இஸ்லாம் எப்படி நம்மை வந்து அடைந்திருக்கிறது, இஸ்லாத்தை நாம் எப்படி அடைந்திருக்கிறோம், இன்றைக்கு நாம் இஸ்லாமிய கொள்கையை ஏற்றிருக்கிறோம், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், நம்முடைய தகப்பனார் முஸ்லிமா இருந்ததுனால நம்ம முஸ்லிமா இருக்கிறோம், நம்முடைய தாயார் முஸ்லிமா இருந்ததுனால நம்ம முஸ்லிமா இருக்கிறோம். இப்படி இலகுவாக இஸ்லாம் கிடைக்க பெற்ற நாம், இந்த இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் இலகுவாக கிடைச்சிருக்குதா? இஸ்லாம் இலகுவாக எல்லா மனிதர்களையும் சென்றடைந்து விட்டதா? இலகுவாக நமக்கு இஸ்லாம் கிடைத்ததினால் அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறோம், அதனுடைய பேர் அருளை தெரியாமல் இருக்கிறோம். அப்ப நமக்கு இஸ்லாம் இலகுவாக கிடைத்தாலும் இந்த இஸ்லாம் நமக்கு வந்து அடைந்த பாதை என்பது இலகுவான பாதை அல்ல, கரடு முரடான பாதை, மிக கஷ்டம் நிறைந்த பாதை. அந்த வரலாறை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாகவே செஞ்சுட்டு போறாங்க. எதுருசுல் இஸ்லாம் கமா எதுருசுல் வஷியூ, சட்டையில ஆடையில எப்படி சாயம் மங்குமோ அதே போல இஸ்லாம் ஒரு காலத்தில் மங்க துவங்கும். நம்ம போடுறோம்ல ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்துறோம், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது நாம போட்டிருக்கிற ட்ரெஸ் அது சாயம் போய் வெளுக்க ஆரம்பிக்கும். நாம வாங்கின புதுசுல எப்படி சட்டை இருந்துச்சோ அப்படியே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மங்க துவங்கும். இது போல இஸ்லாத்தினுடைய நிலை ஒரு காலகட்டத்திலே மங்குவதற்கு ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அந்த நிலை எப்படி இருக்கும்னா, குர்ஆனுடைய நடைமுறை மக்களிடத்துல இருக்காது, குர்ஆனுடைய ஆயத்துகள் செயல்பாட்டிலே இருக்காது. ஆனா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் செயல்பாட்டிலே குர்ஆனுடைய வசனமோ குர்ஆனுடைய ஆயத்தோ குர்ஆனுடைய செயல்பாடுகளோ இருக்குமா என்றால் இருக்காது. எத்தகைய நிலையில மக்கள் வாழ்வார்கள் என்றால், அஷேகுல் கபீர் வல் அஜூஸ், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக எஞ்சியிருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், அத்ரக்னா ஆபாஅனா அலா கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபனஹ்னு நகூலுஹா, எங்களுடைய முன்னோர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு அவங்க சொன்னாங்க, அதனால நாங்களும் சொன்னோம். எங்க வாப்பா, எங்களுடைய உம்மா, என்னுடைய பெற்றவங்க, என்னுடைய பாட்டனாரு
அவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க, அவங்க ஏதோ முஸ்லிமா இருந்தாங்க, அதனால நானும் முஸ்லிமா பிறந்துட்டேன். அவர்கள் இப்ராஹிமா இருந்ததுனால நான் அப்துல்லாவாக இருந்துட்டேன். இப்படி அவர்கள் முஸ்லிமாக இருந்ததினால் நான் முஸ்லிமாக மாறிவிட்டேன் என்று அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னா, அவர்களுக்கு லா எதுரூன மா ஸலாத் வலா சியாம் வலா நுசுக் வலா சதகா, தொழுகைனா என்னன்னு தெரியாது, நோன்புனா என்னன்னு தெரியாது, தர்மம்னா என்னன்னு தெரியாது, இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் எதுவுமே தெரியாது. நீங்க எப்படி முஸ்லீமா இருக்கிறீங்கன்னு கேட்டா, எங்க தகப்பனார் முஸ்லீம் அதனால நானும் முஸ்லீம், என் தாயார் முஸ்லீம் அதனால நானும் முஸ்லீம் என்று இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதி அறியப்படாமல் முன்னோர்களின் வழியிலே இஸ்லாத்தை பெற்றதினால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக எஞ்சியிருப்பார்கள். இதுதான் இஸ்லாம் மங்க துவங்குகிற நிலை என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார். இன்றைக்கு நாம இருக்கிற நிலை அது போன்ற ஒரு நிலையோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு தான் நம்முடைய சூழல் இருக்குது. நாம இன்றைக்கு கஷ்டப்படாம நம்ம இடத்துல இஸ்லாம் வந்து விட்டது. நாம இஸ்லாத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி தௌஹீதை கடைபிடிக்கணும் என்பது நமக்கு பின்னால் வந்திருந்தாலும், நாம நம்முடைய தகப்பனார் முஸ்லிமா தான் இருந்திருப்பார், அவர் ஒரு அப்துல்லாவாக இருந்திருப்பார், அதனால நாம ஒரு இப்ராஹிமாக இருந்திருப்போம். இப்படித்தான் நமக்கு இஸ்லாம் வந்ததை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எப்படி இஸ்லாம் வந்ததோ, ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி பாடுபட்டார்களோ அப்படி நம்ம இடத்துல வரல. அப்ப இந்த வரலாறை நாம அறியலைன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி ஒவ்வொரு மனிதரையும் சென்றடைந்தது என்பதை நாம் அறியலைன்னா இஸ்லாத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலைன்னா இஸ்லாத்தை நாம் ஒரு கட்டத்திலே பொருட்படுத்தாதவர்களாக ஆகிவிடுவோம். இஸ்லாத்தின் மீதான உறுதிப்பாடு நமக்கு குறைந்துவிடும், அதன் மீதான ஈடுபாடு குறைந்துடும். நமக்கு எடுத்து யோசிச்சு பாருங்க, ரமலானில் நம்ம இடத்துல இருக்கிற ஈடுபாடு மற்ற நாட்கள் இருக்குதா? மற்ற நாட்கள்ல தொழுகையிலையும் மார்க்க சட்ட திட்டங்களை பேணுவதிலையும் பேச்சினுடைய ஒழுங்குல கூட ரமலானில் எப்படி இருக்கிறோம் அப்படி மற்ற நாள்ல இருக்கிறோமா? ரமலான்ல போய் பேசுறதுக்கு யோசிப்போம். நமக்கு பக்கத்துல நம்முடைய கடையில வேலை பார்க்கக்கூடியவர், நம்மோடு சக தோழராக இருக்கக்கூடியவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசினார் கூட, நோம்புடா அப்படிம்போம். நோம்புல நோம்பு வச்சுக்கிட்டு கெட்டவர், மற்ற நாள்லயும் பேசக்கூடாது, நோம்புல மட்டும் அந்த ஈடுபாடு வந்துடும். ஆனால் அந்த ஈடுபாடு ரமலானுக்கு பிறகு தொடர்கிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை? இந்த இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை நாம் சரிவர அறியல. நாமளே இஸ்லாம் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சதுனால அதனுடைய முக்கியத்துவத்தை உணரலங்கிறோம். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், நம்முடைய பொருளாதார விஷயத்துக்குமே பொருந்தும். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களே நம்ம கண்டிச்சிருப்போம். நமக்கு அவன் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருப்போம். நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு நாம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருப்போம். அதை அவன் வீணாக்கி இருப்பான் அல்லது தொலைச்சிட்டு வந்துருவான். அப்ப நம்ம அவன்கிட்ட என்ன சொல்லுவோம்? கஷ்டம் தெரியாம உனக்கு வந்துருச்சுல, உனக்கு அதனுடைய பெருமதி தெரியல, அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. உனக்கு நீ கஷ்டப்பட்டு அதை வாங்கி இருந்தீங்கன்னா, நான்லாம் படிக்கும் பொழுது நான் இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏங்குறேன், உனக்கு கஷ்டப்படாம நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, கஷ்டப்படாம இதெல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால உனக்கு அந்த முக்கியத்துவம் தெரியலன்னு நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்டிப்போம். அப்ப கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் மறந்து விடுவோம். இதை நாம நம்ம பிள்ளைங்களுக்கு பொருளாதார விஷயத்துல கண்டிக்கிறோம்ல, பொருளாதார விஷயத்துல சொல்லி கொடுக்கிறோம்ல, இந்த விஷயம் நம்முடைய இஸ்லாம் தொடர்பாக நம்ம இடத்துல இருக்கணும், மார்க்கம் தொடர்பாக இருக்கணும், மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். அதற்காக இந்த இஸ்லாம் எப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் சென்றடைந்ததை என்ற வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த நபி தோழர்களை எப்படி வரலாறு சென்றடைந்தது, அதற்கு ஒரு வரலாறு, ஒவ்வொரு வரலாறாக பார்க்கலாம். அதுல முதல் வரலாறு இயாஸ் பின் முஆத் என்ற ஒரு மனிதருடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை. இந்த மக்கா வாழ்க்கையினுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நமக்கு சொல்லி தெரிய தேவையில்லை, பல உரைகளிலே நம்ம கேட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் மக்கா வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த மக்காவிற்கு யாராவது புதிதாக வந்திருக்கிறார் என்று தெரிந்தால் கூட அவரை சந்திக்க ரசூலுல்லாவே முன்கூட்டியே போயிடுவாங்க. யாராவது மக்காவுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, வியாபார வேலையா வந்திருக்கிறாங்க அல்லது இன்ன பிற வேலையா வந்திருக்கிறாங்க, அவர் கொஞ்சம் ஊருக்கு புதுசா இருக்கிறாரு என்ற தகவல் வந்தா கூட அவர்களை தேடி ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம மார்க்கத்தை சொல்லுவோம்,
இந்த கொள்கையை பத்தி சொல்லுவோம், அவருக்கு அல்லாஹ் நாடினால் ஒரு மாற்றம் கிடைக்கும் தானே என்று ரசூலுல்லாஹ் அப்படி தேடி செல்வாங்க. இது போன்ற ஒரு சூழல்ல தான் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஒரு தூதுக்குழு ஒன்று வருகிறது. இந்த குழு எதற்காக வருதுன்னா, அந்த குழுவினுடைய நோக்கம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கணும்னோ அல்லது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றோ அதெல்லாம் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம்லாம் இல்லை. குறைஷிகளோடு ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருந்தது. அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக இந்த கூட்டம் வருது. இந்த கூட்டத்துல பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள் ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பகுதியினர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அந்த இளைஞர் கூட்டத்துல ஒருவராகத்தான் இந்த இயாஸ் பின் முஆத் என்பவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு, இப்படி கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் பெரியவர்கள்னு குறைஷிகள்கிட்ட ஒப்பந்தம் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் மக்காவுக்கு புதுசா வந்திருக்குது என்று தெரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திக்க போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, நீங்க இந்த மக்காவுக்கு ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்களோ அதை விட ஒரு சிறந்ததை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்ல போற செய்தி, நீங்க எந்த நோக்கத்துக்காக இந்த மக்காவுக்கு வந்திருக்கிறீங்களோ, ஒரு ஒப்பந்தத்துக்காக வந்திருக்கிறீங்க, இந்த உலக விஷயத்துக்காக வந்திருக்கிறீங்க, அதை விட ஒரு சிறந்ததாக நான் சொல்ல போகிற தகவல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எதையும் யாரையும் விளைவிக்க கூடாது, அல்லாஹ் நமக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறான்னு குர்ஆன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்தவுடன், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையோ சட்டதிட்டங்களையும் போதித்தவுடன், அந்த கூட்டத்துல இருந்த இந்த இயாஸ் பின் முஆத்ங்கிற இளைஞர் இருக்கிறார்ல, அவர் அந்த தன்னுடைய சக தோழர்களிடத்துல, தன்னோடு வந்த மனிதர்களிடத்துல சொல்லுகிறார், வல்லாஹி கைரும் மிம்மா ஜிதும் பிஹி, நாமெல்லாம் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறோமோ, மக்காவுக்கு வந்திருக்கிறோமோ, அந்த நோக்கத்தை விட இவர் சொல்லுகின்ற செய்தி மிக சூப்பரா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சிறந்ததா இருக்குது என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, கூட்டம் அவங்க வந்த கூட்டம் பெரியவர்கள் எல்லாமே கலந்து நிற்கிற ஒரு கூட்டம். இதுல சின்ன வயது உடையவராக இவர் இருக்கிறார். இந்த இயாஸ் பின் முஆத் என்பவர் ஒரு சிறு வயது உடையவராக இருக்கிறார். இவர் இப்படி சொன்ன உடனே அங்க இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் வரும், கடுமையான கோபப்படுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களா இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு ஒரு பேசும் பொழுது நாமளே என்ன செய்வோம்? நாம ஒரு கூட்டத்துல இருக்கிறோம், நம்மை விட ரொம்ப ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு பேசுனா உட்கார்றா அப்படிம்போம். ஏன்? சின்ன பசங்களுக்கு அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இது ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது. அதனால அந்த இணை வைப்பாளர்களிடத்துல அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க பெரியவர்களா இருக்கிறாங்க, இந்த சின்னவர் ஒரு கருத்தை சொன்ன உடனே அவர்களுக்கு கோபம் வருது, அவரை உட்கார சொல்றாங்க. ஆனா அவர் இந்த முகமதுங்கிறவர் வந்தவர் சொல்ற கருத்து சிறந்ததா இருக்குற அப்படின்றார். சொன்ன உடனே அந்த குழுவுக்கு தலைவராக இருந்த அபு ஜலீஸ் என்ற ஒரு மனிதர், அவர் ஒரு வாளி எடுக்கிறார், இரும்பாலான ஒரு வாளியை எடுத்து இந்த இயாஸ் பின் முஆதுடைய முகத்திலே வேகமா அடிக்கிறார். ஒரு இரும்பு வாளியை எடுத்து இயாஸ் பின் முஆதுடைய முகத்தில் வேகமாக அடிக்கிறார். அடிச்சு, உட்கார், என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நாம எதுக்காக வந்துகிட்டு இருக்கிறோம், நாம எதையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், இவர் அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்ன உடனே அதை சிறந்தது நீ சொல்றியான்னு முகத்தில் கடுமையாக அடிக்கிறார். நபிகள் நாயகம் வந்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் போயிடுறாங்க. ஏன்னா மக்கா வாழ்க்கையில பேச முடியாது, எதிர்த்து பேச முடியாது, இவ்வளவு ஒரு தாவாவை செய்ததே ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு சூழல் நடந்த உடனே போயிடுறாங்க. ஆனா இந்த இயாஸ் பின் முஆத் இருக்கிறார்ல, எவ்வளவு பெரிய அடி வாங்கினார் என்றார். எந்த அளவுக்கு அவருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா, இந்த காயத்தின் விளைவால் அவர் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கல. எல்லாரும் மதீனாவுக்கு வந்த ஊருக்கு, அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போறாங்க. போய் கொஞ்ச நாள்லயே மௌத்து அடைஞ்சிடுறார். இளைஞர் தான், சின்ன வயசுதான். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த அடியின் விளைவாக மரணப்படுக்கைக்கு போயிடுறார். மரணப்படுக்கையில கூட அவர் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று
கலிமாவை மீண்டும் 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 தன்னுடைய நாவால் அந்த மரண படுக்கையிலே சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வை துதித்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டே அவர் தன்னுடைய மரணத்தை தழுவினார் என்று அவருடைய வரலாறிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிறேன்னு கூட சொல்லல. எப்படியான சூழ்நிலையில இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கப்படுதுன்னா, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அடி வாங்குற நிலைமையெல்லாம் இல்ல. இவர் சொல்றது நல்லா தானே தெரியுது, இவர் சொல்றது கரெக்டா தானே தெரியுது, இந்த நபி சொல்றது சிறந்ததா தானே தெரியுது என்று சிறந்தது என்று சர்டிபிகேட் கொடுத்தாலே, நல்ல கருத்தா தானே இருக்குது என்று சொன்னாலே அடி விலகுன்ற அளவுக்கு, அதுவும் மரண படுக்கைக்கு கொண்டு செல்கின்ற அளவுக்கு, அடிபடுகின்ற அளவுக்கு அன்றைய நேரத்திலே இஸ்லாம் என்பது மிக சிரமத்திற்கு மத்தியிலே வந்தது. யோசிச்சு பாருங்களேன், நான் இஸ்லாத்துக்கு வரன்னு கூட ஒரு பகிரங்கப்படுத்தல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவ முடியல, நபிகள் நாயகத்தை அந்த சமயத்திலேயே இறை தூதர் என்று அவர் ஒப்புக்கொள்ளவில்லை, அவர் சொல்லுகின்ற கருத்து சரியாக தெரிகிறது என்கின்ற ஒரு வார்த்தை சொன்னதற்காக மரணப்படுக்கைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்றால் எந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு? இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சிருச்சா? பெற்றோர் வழியாக கிடைத்து விட்டதா? வாழையடி வாழையாக கிடைத்து விட்டதா? இல்ல. அன்றைக்கு இஸ்லாம் கிடைக்க பெறுகிறது என்றால் அவர் மரணப்படுக்கைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் கொடுக்கப்படுகிறார், துன்பம் கொடுக்கப்படுகிறார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை அவர்கள் தழுவினார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படியான சூழல் இல்லை. இலகுவா இஸ்லாம் கிடைச்சிருச்சுன்னா இந்த இஸ்லாத்தை நாம் கடைபிடிப்பதுல எவ்வளவு மும்முரம் காட்டணும். கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு, இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு சண்டை போடணும், அடி வாங்கணும், உதை வாங்கணும், வெட்டு குத்து என்று மரண படுக்கைக்கு செல்ல வேண்டும் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு. ஆனா நாம் அப்படியான சூழ்நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு, தொழுகையை கடைபிடிப்பதற்கு, வணக்க வழிபாடுகளை கடைபிடிப்பதற்கு, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய வியாபாரத்திலே ஹராம் ஹலாலை பேணுவதற்கு, இஸ்லாம் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு இப்படியான கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? தேவையில்லையே. ஆனாலும் நம்முடைய ஈடுபாடு குறையுதுன்னா இது போன்ற வரலாறுகளை நாம தெரியல. இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம உணரல. இஸ்லாம் எப்படி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம அறியல. அப்ப நாம நம்முடைய ஈடுபாட்டை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாத்தினுடைய வரலாறை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படி கிடைக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம உணரணும். நம்முடைய இந்த உலகத்துல பணங்காசு சேர்க்கிறாங்கல்ல, பொருளாதாரத்துல மிகப்பெரிய செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, வேர்வை சிந்திச்சிருப்பாங்க, ரத்தம் சிந்திருப்பாங்க, இரவு பகல் பார்க்காம கண்முழிச்சு சம்பாதிச்சிருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு கோடி ரூபாயை சேர்த்து வைத்திருப்பார். இவரிடத்தில் அந்த செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், செல்வத்தில ஈடுபாடு காட்டணும், தன்னுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு வரணும்ங்கிற ஈடுபாடு கஷ்டமே இல்லாம செல்வத்தை அனுபவிக்கிறவருடைய பிள்ளை இடத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்க. எப்ப இருக்கும்? சில பேரிடத்துல இருக்கும். எப்ப இருக்கும்னா தன்னுடைய தகப்பனார் பட்ட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது இருக்கும். நம்ம தகப்பனார் கஷ்டப்பட்டு நமக்கு காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போறாரு, இதை நாம அழிச்சிடக்கூடாது, இதை நாம நஷ்டத்துக்கு ஆளாக்கிடக்கூடாது, நாம இதை இன்னும் மேம்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்று அவருடைய கஷ்டத்தை உணரும் பொழுது அந்த நிலை வரும். அப்ப நமக்கு இந்த இஸ்லாத்தின் மீது எப்போ ஈடுபாடு வரும்னா அந்த கஷ்டத்தை உணரும் பொழுதுதான் வரும். இப்படி இஸ்லாம் சிறந்தது என்று சொன்னதற்காக இயாஸ் பின் முஆத் என்பவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் பாருங்களேன், ஏற்கனவே ஆரம்பத்துல ஹப்பாப் என்கின்ற ஒரு நபி தோழரை பத்தி பார்த்தோம்ல, அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி எங்களுக்கு எப்போ உதவி வரும், எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று ரசூலுல்லாஹி கோரிக்கை வைத்தாரே, அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்காக எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கப்படுறாரு பாருங்க. ஒரு பக்கம் அடி உதை என்று மரண படுக்கைக்கு கொண்டு செல்லப்படுகிற துயரங்கள், இன்னொரு பக்கம் உளவியல் தாக்குதல்கள் தொடுக்கப்படுகிறது. இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் ஆஸ் பின் வாயில் என்பவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். அறியாமை காலத்திலேயே ஒரு கடன் கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவம் வருவதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே கடன் கொடுத்திருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் தூதராக நியமிக்கப்பட்டாங்க, இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்.
இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தான் கொடுத்த கடனை அந்த ஆஸ்பின் வாய்த்த திரும்ப கேட்கிறார். இவர் தான் கடன் கொடுத்திருக்கிறார். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் கடன் கொடுத்திருக்கிறார். இவர் கடன் வாங்கல, கடன் கொடுத்திருக்கிறார். கொடுத்த கடனை தன்னுடைய காசை அந்த ஆஸ்பின் வாயிட்ட இருந்து திரும்ப கேட்கிறார். அதுக்கு அந்த எப்படியான திமிர் பிடித்த நிலையிலே இவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்கிறான்னு பாருங்க. அந்த ஆஸ்பின் வாயில் எவ்வளவு பெரிய திமிரோடு பேசுறான்னா, நான் உன் கடனை திரும்ப தர மாட்டேன். எப்ப தருவேன் தெரியுமா? நீ ஏற்றிருக்கிற ஒரு மார்க்கம், நீ ஏற்றிருக்கிற இந்த முகம்மது, அவரை நீ மறுக்கணும், அவரை ஏத்துக்க கூடாது. இஸ்லாத்தை நீ விட்டுடணும். இஸ்லாத்தை நீ விட்டுட்டாதான் உன் காசை உனக்கு திருப்பி தருவேன். இவர் கொடுத்த காசை திரும்பி வாங்குவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். நம்ம காசு நம்மளால வாங்க முடியலையே. அதற்கு காரணமாக இஸ்லாத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்களே, அதற்கு தடையாக இஸ்லாத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்களே, எப்படியான ஒரு உளவியல் தாக்குதலா இருக்கும். இன்னைக்கு கூட சில சங் பரிவாரத்தினர் நமக்கு மத்தியில கூட பாய் கடைக்கு போவாதீங்கன்னு கூட பிரச்சாரம் செய்வான். அதை எந்த மக்களும் கண்டுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் அன்றைக்கு எப்படின்னா, வியாபாரம் இல்ல, நம்ம காசை, நம்ம கொடுத்த காசை திரும்ப வாங்குவதற்கு கூட இவன் முஸ்லீமு, நீ முஸ்லீமு, உன் காசை உனக்கு தரமாட்டேன். இப்படியான ஒரு உளவியல் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாத்துக்கு வந்து ஆரம்ப நேரத்துல இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னா, நம்ம காசையே நம்மளால வாங்க முடியலையேன்னு ஒரு நெருக்கடி வருதுன்னா, எப்படியாக உள்ளத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படும். அந்த சூழ்நிலையில ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வரலாறு மருந்தை அவருடைய உள்ளத்துக்கு கொடுத்தாங்களே, அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினாங்கல்ல, உறுதிப்படுத்தினாங்கல்ல, அதன் விளைவாக இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் கொல்லப்பட்டாலும் சரி, கொல்லப்பட்டு திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டாலும் சரி, நான் ஒருபோதும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நபிகள் நாயகத்தையும் மறுக்க மாட்டேன் என்று தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மையப்படுத்தவே இல்லை. இதனால காசு போதா போய் தொலையட்டும், எனக்கு என் மார்க்கம் தான் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம் இல்லை, காசு முக்கியம் இல்லை, என்னுடைய மார்க்கம் முக்கியம் என்று அந்த நேரத்துல தன்னுடைய இஸ்லாத்தை ஒருபோது நான் விடமாட்டேன் என்று பகிரங்கப்படுத்துகிறார். இப்படியான உறுதிப்பாடு எங்கிருந்து வந்துச்சு? இஸ்லாத்தை ஏற்கிறாரு, ஏற்ற உடனே ஒரு நெருக்கடி வருது, தான் காசு தான் கைக்கு வரல. இந்த நெருக்கடியில் நேரத்துல அவருடைய உள்ளம் எப்படி உறுதிப்படுத்தப்படுதுன்னா, வரலாறின் மூலம் உறுதிப்படுத்தப்படுது. அவர் இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதிலே சற்றும் பின்வாங்காதவராக இருந்தார். அப்ப இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வரலாறுகளை நாம் அறிந்து, இன்னும் ஏராளமான நபித்தோழர்கள் இந்த இஸ்லாத்திற்கு எப்படி வந்தார்கள் என்று வரலாறை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எப்படியான பேரருளை புரிந்துள்ளான் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது போன்ற வரலாறுகளையும் அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, அதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய பேரருளை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த